மதுரை அவனியாபுரத்தில் தற்பொழுது முதல் சுற்றானது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன். தற்பொழுது மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அவனியாபுரத்தில் முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ளிட்ட விளையாட்டுகளை அடக்கியதுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி அதற்கு அடுத்த நாளாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலமேடு பகுதியிலும், மூன்றாவது நாளாக மதுரை மாவட்டம் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றைய பொழுது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மிகச்சரியாத அதிகாலை 7 மணிக்கு தொடங்கும் என ஜல்லிக்கட்டு சொல்லியிருந்த சூழ்நிலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கி பிடிக்கக்கூடிய வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு 6:35க்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனமகிழ்ச்சியில் முதல் சுற்றில் மஞ்சள் ஆடை உடுத்தி தங்கள் காளைகளை அடக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். காளைகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4 அடி உயரம் என்பது இருக்க வேண்டும், 4 பற்கள் முளைத்திருக்க வேண்டும், கொம்பு கூர்மையாக இருந்துவிடக்கூடாது போன்ற சட்ட விதிமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் மது உள்ளிட்ட போதை வஸ்து பொருட்களை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தி இருப்பது தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கக்கூடும். அந்த சுற்றில் இருந்து அவர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் போன்ற பல்வேறு விதிமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் 2வது சுற்று என்பது தொடங்க இருக்கிறது. முதல் சுற்றில் பொறுத்தவரையில் மணி என்பவர் 3 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தற்சமயம் களத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறார். 10வது சுற்றில் மீண்டும் அவர் இந்த களத்திற்கு வரவழைக்கப்படுவார். இறுதியாக யார் வெற்றி பெறுகிறார்களோ 3 முக்கிய பரிசுகள் என்பது இங்கே காத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் சிறந்த காளையினுடைய உரிமையாளருக்கு, அதாவது டிராக்டர் என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 4 சக்கர வாகனம் என்பது பரிசாக அளிக்கப்படுகிறது. அதே சமயம் சிறந்த மாடுபிடி வீரருக்கு பொறுத்தவரையில் கார் என்பது பரிசாக அளிக்கப்படுகிறது. 3வதாக 2 சக்கர வாகனம் என்பது பரிசாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 2076 ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான முன்பதிவுகள் என்பது ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டது. ஆனால் தற்சமயம் 1100 காளைகள் இந்த மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தில் விளையாடுவதற்கு தகுதியான காளைகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் 1700க்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருந்தனர். ஆனால் தற்சமயம் 900 பேர் இந்த மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கி பிடிப்பதற்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கிட்டத்தட்ட தொடர்ந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் நிறைவு பெற்றிருக்கிற பட்சத்திலும் கூட காளைகள் பங்கு பெறுவதற்கு சில நிமிடத்திற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து காளைகளை மருத்துவ பரிசோதனை என்பது செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு மருத்துவ குறைபாடுகள் ஏதேனும் இருக்கிற பட்சத்தில் உடனடியாக காளைகள் தகுதியற்றது என்று கூறி தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அதே போல காளைகளுடைய அந்த தும்புதல் என்பது கூர்மையாக இருக்கிற பட்சத்திலும் தகுதி நீக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இந்த மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற காரணத்தினால் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு லோகநாதன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீசாருக்கு பாதுகாப்பு உடை என்பது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு உடை இல்லாமல் அவர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்ற உத்தரவும் இருந்து கொண்டிருக்கிறது. பெண் போலீசாரும் இங்கே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல காளைகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட காளைகள் தொடர்ந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மிகப்பெரிய காயங்களோ அல்லது சிறிய காயங்களோ இறைவன் அருளால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து இங்கே வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற ராஜன் செல்லப்பா ஆகியோர் எல்லாம் இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ரசித்து வருகின்றனர். அதே சமயம் நீதியரசர்கள் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்ப்பதற்கு வழிவகைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது 7 மணிக்கு தொடங்கும் என்று சொன்ன பட்சத்தில் 6:30 மணிக்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது. 5 மணிக்கு நிறைவு பெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. 5 மணிக்குள் இந்த 1200 காளைகளும் இறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழ்நிலையில் கடந்த முறை பார்த்தோமானால் 1150 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. இந்த முறையும் இதே ஒத்துழைப்புகளை காளையினுடைய உரிமையாளர்களும் தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.